ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானித்தோம். ஒரு வார்த்தை நாம் சங்கீத புத்தகம் வாசித்த சங்கீத பகுதியில் 107வது சங்கீதம், அதில் அருமையான கட்டுரை பிள்ளைகளே 29வது வசனம் 30வது வசனம், 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதின் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கொந்தளிப்பை அமர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போதே என்ன ஆண்டவரே கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொந்தளிப்புகள் என்று சொல்லும் பொழுது நிறைய விதமான போராட்டம், பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், பாடுகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான கொந்தளிப்புகள் நிறைய விதத்தில் இன்னைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்தா பயங்கர கொந்தளிப்புகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எங்கே பார்த்தாலும் கொந்தளித்து கொண்டே இருக்கிற அநேக காரியங்கள், ஆபத்துகள், பயங்கரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வீடுகளில் வாசித்தீங்கன்னா, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவருடைய இடுக்கண்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார், நீங்களாக்கி விடுவித்தார் என்று தான் வேதத்தில் அநேக வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக கொந்தளிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஏதோ ஒரு கொந்தளிப்பு உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாடு, ஒரு பலகீனம் என்கிற ஒரு கொந்தளிப்பாக கூட இன்றைக்கி அநேக குடும்பங்களை கொந்தளிக்க வைக்கிற அனுபவங்கள் நிறைய விதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதியினால் இன்றைக்கி அநேகருடைய குடும்பம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள், இது ஒரு கொந்தளிப்பாக மாறி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி குழம்பி கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை கொந்தளிப்பாக இருக்கட்டு, எத்தனை விதமான கொந்தளிப்பு, பிரச்சனை, போராட்டமாக இருந்தாலும் அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. என் கொந்தளிப்பை யார் மாற்ற முடியும்? என் பிரச்சனையை யார் தீர்க்க முடியும்? எந்த விதத்தில் எனக்கு எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. மனுஷர்கள் மூலமாக கொந்தளிப்புகள், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கொந்தளிப்பு என்னை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை கொந்தளிப்புகளையும் தேவன் அமர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரிப்போம். அத்தனை கொந்தளிப்புகளையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை கொண்ட தேவனை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை, உபத்திரவம் இல்லாத மனுஷன் இல்லை. உலகத்தில் உபத்திரவம் உண்டு தான். அல்லேலூயா. ஆனால் கொந்தளிப்புகளை தேவன் அமர்த்துகிறார். கொந்தளிப்புகளை அமர்த்தி ஒரு அமைதியை கொண்டாக்கி சந்தோஷப்பட வச்சு நாடின துறைமுகம். அல்லேலூயா. நீ எந்த காரியத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்களோ, எதற்காக தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரோ, நாடின துறைமுகமாகிய அந்த தேவனுடைய ராஜ்யம் எட்டுகிற ஆள் வரையிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொந்தளிப்புகளை அமர்த்துகிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நிறைய கொந்தளிப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் நிறைய கொந்தளிப்புகளை சாத்தா உண்டாக்குகிறான். பலர் மூலமான கொந்தளிப்புகள். முதலாவது மனுஷர்கள் மூலமாக வருகிற ஒரு கொந்தளிப்பை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்கலாமா? சீக்கிரமாக தாவீதின் சங்கீதத்தில்
சாரி சங்கீதம் 38வது அதிகாரம் அதில் 8வது வசனம் 8லிருந்து 11 வரையிலையும் உள்ள வார்த்தையை வாசிக்க. சங்கீதம் 38 அதில் 8லிருந்து 3 வசனம் வாசிங்க. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால், நல்ல கவனிங்க, என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற கொந்தளிப்புகள் நிறைய பேர் இன்னைக்கு கதறிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு கொந்தளிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கையை தூக்கி ஒரு அலையில சொல்லுவோம் இல்லையா? கொந்தளிப்பு பிரைஸ் எல்லாம் ஏதாவது ஒரு கொந்தளிப்பு இருக்கா இல்லையா? கலக்கம் இருக்கா, குழப்பம் இருக்கா? ஹல்லேலூயா. சிலருக்கு வியாதியே ஒரு கொந்தளிப்பு, ப்ரெஷரு, சுகர், அது இது கொந்தளிச்சுட்டே கிடக்குது. ஹல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு பல பிரச்சனை, போராட்டம், பலவிதமான வேதனை, பலவிதமான ஜனங்க, ஆனால் கூட இருக்கிறவங்களே அவருக்கு துரோகம் பண்ணுகிற அனுபவங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மீண்டும் ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிப்போம். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால், என் இருதயத்தின் கொந்தளிப்பு, இருதயத்துக்குள்ள இருந்து எப்ப பார்த்தாலும் கொந்தளிப்பு, போராட்டம். ஐயோ, எனக்கு நான் நம்பினவர்கள் கைவிட்டுட்டாங்களே, நான் உதவி செய்தவங்க கூட இன்னைக்கு என்னை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்களே, நான் எவ்வளவு நன்மையை செய்தும் கூட ஏன் எனக்கு தீமை வந்தது, இப்படியெல்லாம் ஒரு கொந்தளிப்பு, என் பலகீனம், ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ, என் போராட்டம், இப்படி சொல்லி வேதனைப்பட்டு இருதயத்துக்குள்ள என்ன கொந்தளிப்பு, என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் நிறைய பேருக்கு உள்ளம் கொந்தளிச்சுட்டே இருக்கிற அனுபவம், இதனால ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டே இருக்கிற அனுபவங்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கொந்தளிப்பை தேவன் அமர்த்துகிறார். கரங்களை நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளையே, ஒருவருக்கு ஒருவர் கையை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவ பிள்ளையே, நீங்க உங்க கொந்தளிப்பு எதுவா இருந்தாலும் இயேசு அதை அமர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்று வேத வசனம் சொல்லி இருக்கப்பட்டிருக்குன்னா அந்த வேத வார்த்தை சும்மா போகாது, கட்டாயமாக கொந்தளிப்பை மாற்றுவார். உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை மாறும். உனக்கு விரோதமா இன்னைக்கு பேசுகிற ஜனங்க, எழும்புகிற ஜனங்க, விரோதமா நிற்கிற ஜனத்தை மத்தியில அந்த கொந்தளிப்பு இயேசுவின் நாமத்தில் அடங்கும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக கொந்தளிப்புகள், பிரச்சனை, போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம நினைப்போம், இது ஏன்டா இப்படிதான் வந்துச்சு? பிசாசு பல விதத்தில் இன்னைக்கு கொந்தளிப்பை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. வியாதி மூலம் கொண்டு வரான், பில்லிசூனியம் மூலம் கொண்டு வரான், மந்திரம் மூலம் வருகிறான். இன்னைக்கு வேண்டாம் விதத்தில் சாத்தான் ஏதாவது ஒரு கொந்தளிப்பை குடும்பங்களில் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அத்தனை கொந்தளிப்பையும் இயேசு அதட்டுகிற ஆண்டவர், இயேசு அமைதிப்படுத்துகிற தேவன். இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க விசுவாசித்து உண்மையாய் அவரோடு கூட வாழும் பொழுது, அவருடைய வழியில் நடக்கும் பொழுது எந்த கொந்தளிப்பும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கீழே அதே சங்கீதத்தில் அடுத்த 2 வசனங்களை கூட வாசித்து பாருங்க. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருடைய உள்ளம் தவிச்சிட்டே இருக்கும். நிறைய காரியங்களை நினைச்சு தவிப்புகளா மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. சிலருக்கெல்லாம் பாருங்க, கண்ட்ரோலே இருக்காது, உள்ளம் குழப்பம், அது என்ன நடக்குன்னு தெரியல, குழம்பி அழுதுகிட்டே இருக்கிற அனுபவங்கள். இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு இருக்கு. நீங்கள் என்ன கை தூக்க மாட்டீங்க, எல்லாரும் நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உள்ளம் குழம்பி கொண்டே இருக்கு.
அழுது கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கொந்தளிக்கிறது தேவஜனமே. இருதயத்தில் கொந்தளிப்பு, போராட்டம், மனவேதனை, கண்ணீர், குழப்பம். ஆனால் அத்தனை கொந்தளிப்பு இயேசு உங்களுக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஐயோ, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கவலை, எதுக்காக எனக்கு இந்த பாடு, இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் கொந்தளிப்பை நான் அமர்த்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எது உன்னை கொந்தளிக்க வைத்து கொண்டிருக்கிறதோ, எது உன்னை பாடப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில் வேதனையோடு கூட காணப்படுகிறதோ, எதனால உங்க குடும்பம் தத்தளிக்கிறதோ, அந்த தத்தளிப்பின் பாத்திரம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் கரங்களில் இருந்து பிடுங்கி எறியப்படும். உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் மனுஷர்கள் மூலமாக, பலகீனங்கள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக, இழப்புகளின் மத்தியில் அந்த தாவீது உண்மையிலே அநேக பாடுகள் நடுவில் அந்த இருதயெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிற டைமில் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் அந்த தாவீதை ஆசீர்வதித்து புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்கள் காரியம் செய்யாமல் மாறாதா? அல்லேலூயா. உங்கள் கொந்தளிப்பை மாற்ற அவரால் முடியாதா? பிரைஸ் தி லார்ட். தேவனால் எல்லாம் ஆகும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை தேவ பிள்ளைகளே, முதலாவது பலகீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த மன காயங்களால் இருந்த ஒரு கொந்தளிப்பை நாம் தாவீதின் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது ஒரு காரியம், இன்னைக்கு நிறைய விரோதமாக சத்துரு பல விதத்திலையும் தேவ ஜனங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான். வாசித்து பாருங்கள், சங்கீத புத்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரமா படிக்கலாம். சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். நல்ல கவனிங்க, அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஜாதிகள், ஜனங்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். உனக்கு தான் பிரச்சனை, போராட்டம், உனக்கு விரோதமாக தான் கொந்தளிப்புகள் எடும்போம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறவங்களுக்கு கொந்தளிப்பு வராது பாருங்கள், அது பிரச்சனை இல்லாமல் கிடக்கும். ஆனால் உண்மையாக தேவனுக்காக வாழணுன்னா போராட்டம், பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜாதிகள் கொந்தளிக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நீ இயேசுவை நம்பி போயிட்ட, என்ன நீ சபைக்கு போகிற, என்ன நீ ஆண்டவருக்காக வாழ்ற, என்ன அபிஷேகம், என்ன நீ ஆண்டவருடைய பிள்ளை, இன்றைக்கு உனக்கு விரோதமாக தான் போராட்டம் எழும்பி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் எல்லாரும் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவங்களை எப்படியாவது அவங்க வாழ்க்கையை அடிச்சு ஒடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும், இவங்க விசுவாசத்தை அழிக்கணும். அல்லேலூயா. ஊழியங்கள் அழிக்கப்படணும், சபைகள் அழிக்கப்படணும், தேவ பிள்ளைகள் அழிக்கப்படணும். இதுதான் சாத்தானுடைய குறிக்கோள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நகைப்பாரா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவா. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காமல் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் எந்த கொந்தளிப்பா இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதட்டுவார், அடங்கும். அது அடங்காதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசத்தோடு இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, இப்படி தான் எழும்புவாங்க. ஆமீன். உங்கள் குடும்பம் எழும்போம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எழும்போம்,
ஊர் எழும்பும், சொந்த பந்தங்கள் எழும்பும், தேசம் எழும்பும், ராஜாக்கள் எழும்புவாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. யாருக்கு விரோதமா? நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற என் ஜனத்துக்கு விரோதமா. ஹல்லேலூயா. நான் ரட்சித்த என் பிள்ளைகளுக்கு விரோதமா, நான் அழைத்திருக்கிற என்னுடைய ஜனத்துக்கு விரோதமா இதெல்லாம் வரும், இந்த கொந்தளிப்பு வரும். ஆனா கர்த்தர் நகைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நகைப்பார்னா என்னடா நீ செய்ய போற? ஆமென். உன்னால என்ன செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னதான் வரட்டு, ஆனால் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுவோம்மா. ஊழியத்துக்கு விரோதமாக போராட்டம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். தேவ பிள்ளை, உனக்கு விசுவாச போராட்டம் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் விரோதமான போராட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை உண்மையாக தேடணும்னு மனதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அநேக துன்பங்கள் வரதான் செய்யும். ஆனால் பாருங்கள், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் அந்த கொந்தளிப்பின் நடுவில் ஆண்டவர் உனக்காக நிற்பார். கரைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். தேவ பிள்ளையே, ஜாதிகள் கொந்தளித்து சனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஹல்லேலூயா. விருதான்னா வீணான காரியத்தை சிந்தித்து உன்னை அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க. வீணா உனக்கு பிரச்சனையை உண்டாக்கணும்னு பார்க்குறாங்க. வீணா உனக்கு விரோதமாக எழும்பணும்னு பார்க்குறாங்க. சாத்தான் அப்படி செய்து, ஆனாலும் கூட கர்த்தர் நகைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்காக துணை நிற்கிறவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை கொந்தளிப்பான காரியம் எழும்பினாலும் அது உன்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 27வது வசனம். எசேக்கியா என்று ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு விரோதமாக சனகரிப்பு, ராப்சாக்கே என்கிற ஒரு தளபதி அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவங்களுக்கு விரோதமாக பேசி அவங்கள அழிச்சு போட்டுருவோம். நீ எசேக்கியா யாரை நம்ப சொல்கிறான்? கர்த்தரை நம்புங்க நம்புங்கன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஜனங்களே, அவன் பேச்ச நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் எல்லாரும் எங்கள் பக்கம் வாங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாருங்கள், எசேக்கியா ராஜாவும் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்லி அழுத போது அனைவரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க ஜெபம் பண்ண போது கர்த்தர் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. பேசி சொல்லுகிறாரு. பாருங்க, வசனம் வாசித்து பாருங்க. 27வது வசனம், சீக்கிரமா படிக்கலாம். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் நல்ல கவனிங்க. நீ எனக்கு விரோதமா என்னது கொந்தளிக்கிறதையும் அறிவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா கொந்தளிக்கிறத கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு விரோதமாக பேசிகிட்டே போறியா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. விரோதமாக எழும்புறீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் தெரியாதுன்னு நினைக்காதுங்க, அவர் நகைக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீங்கள நானே யாருங்க? ஒரு மண்ணென்றவர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்மால் என்ன செய்ய முடியும்? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பினா இன்னைக்கு பண்ணி எதை பண்ண முடியும்? ஒருவேளை சரீரத்தை கொல்ல வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆவி ஆத்துமாவை அழிக்க வல்லமை உள்ள தேவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த தளபதி ராப்சாக்கையும் சனகரிப் என்கிற அந்த ராஜாவும் எழும்பி எப்படியாவது உங்களை நாங்கள் ஒன்றை இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படியே கத்துறாங்க, ஒன்றா எழும்புறாங்க, கொந்தளிக்கிறாங்க, உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலை. ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அல்லேலூயா. தேவனை நோக்கி அழுதார்கள். அல்லேலூயா. தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இன்னைக்கு உனக்கு மனுஷ துணை இல்லாமல் இருக்கலாம், யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் கண்ணீருக்கு விலை உண்டு. அல்லேலூயா. உன் செபத்துக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். நீங்க சாதாரணமான தேவ ஜனங்கள் அல்ல,
கர்த்தர் உன்னை தாயின் கருவில முன்குறித்து பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, உனக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்பை என் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு பிரச்சனை போராட்டம் வரதான் செய்யும். ஆனா அத்தனை போராட்டத்திலையும் கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். எசேக்கியா ராஜா அவன் சண்டை போட்டிருக்கலாம். அவங்ககிட்ட பலம் இல்லை, இராணுவம் இல்லை, அவனுக்கு குதிரைகள் இல்லை, அப்படி இல்லை, எல்லா வசதியும் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா கூட அவங்க சண்டை போல தேவ சமூகத்தில் ஊழியக்காரரோடு சொல்லி ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபித்த போது கர்த்தர் பேச ஆரம்பித்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. நீ அந்த வசனம் வாசிக்கலாம், சத்தமா வாசிப்போம். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது. வீரியம் சிலவங்க வீரியம் பேசுவாங்க பாருங்க. விரோதமா கொந்தளிச்சு ஆண்ட ஒன்னு அழிச்சிடறேன் பார் அப்படி இப்படின்னு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லா வாயும் திறக்கட்டு. என்ன அப்படி மௌனமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன சிலர் வேற உள்ளதுக்கு பேச விட்டா பேச்சாளர்கள் தான். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்பெல்லாம் போகணுமா வேண்டாமா? இல்லை உள்ளே இருக்கட்டா? உடம்பெல்லாம் கொந்தளிக்குது. தாவீது சொல்லியாரு, இருதயம் கொந்தளிக்குது, தத்தளிக்குது, குழம்புது, என்னென்னோ ஆகுது. ஆண்டவரே, எல்லா குழப்பமும் மாறணுமா வேண்டாமா? இயேசு நாமத்தில் உங்களுக்கு அப்படியே தேவன் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் உற்சாகமாக வசனத்தை கேட்டாதான் உங்களுக்கு விடுதலை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய ஜனமே, வேதத்தில் பார்க்குறோம் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த சனகரிப்பு ராப்சாக்கே என்கிற தளபதியோ ஒன்னா நின்று, நாங்கள் உங்கள் தேசத்தை என்ன பண்ணுறோம் பாரு, உன் ஜனத்தை என்ன பண்ணுறோம் பாரு, உன்னை உண்டு இல்லைன்னு நாங்கள் பண்ணுறோமா இல்லையா பாரு, அப்படி சொன்னவங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லி சத்தமாக கொக்கரித்ததையும் கொந்தளித்ததையும் வீரியம் பேசினதையும் கர்த்தர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக நின்று பேசுகிறாங்களா? நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக பதில் செய்வார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க நினைப்பாங்க, பாஸ்ட் விரதம் பேசின பாஸ்ட் கேட்டுட்டா இருக்கு. பாஸ்ட் கேட்க மாட்டாரு, கர்த்தர் கேட்பாரு. ஒரு விசுவாச பிள்ளைக்கு விரோதமா நீ துணிகரமா நின்று பேசும்போது கர்த்தர் காண்கின்றார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு காரியங்களிலேயும் மனுஷன் பார்க்கிறானே இல்லையோ, என் ஆண்டவர் உங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லாரு, நான் உனக்கு விரோதமாக அவன் பேசின கொந்தளிப்பையும் அவன் வீரியம் பேசின அந்த வீரியத்தையும் நான் என்ன செஞ்சேன்? என் செவிகளில் ஏறினபடினால். என் செவிகள்ல பாருங்க, கர்த்தருடைய செவியிலே போய் அது ஏறி இருக்கு. ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு. துரட்டை மூக்கிலையும் கடிவாளத்தை வாயிலையும் போட்டு வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன். வந்த வழியாகவே திருப்பி கொண்டு போவேன். திருப்பி வந்த வழியாக. அல்லேலூயா. ஒரு வழியா வருவாங்க, ஆனா கர்த்தர் 7 வழியா சிதறடிப்பார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு விரோதமா ஒரு வழியா எழும்போம், ஊர் எழும்போம், கிராமம் எழும்போம், பட்டணம் எழும்போம், சனம் எழும்போம். ஆனால் 7 வழியாக தேவன் சிதறடிப்பார். ஆனால் நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் கிடையாது. அவன் ஜீவன் இல்லாத தேவனுக்கு விரோதமாக முன்னால் பேசி ஒரு இடத்துல போய் அவன் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான். இந்த சனகரிப்போம், இந்த ராப்சாக்கை நீங்கள் வேதத்தை படிங்க. அல்லேலூயா. அங்கே உள்ள தேவர்களால் இந்த ஜனத்தை காப்பாற்ற முடியல. அந்த ஊர் மக்களை ஜீவன் இல்லாத தேவனை நிந்தித்தது போல ஜீவனுள்ள தேவனிட்ட இவன் மோதனாம் பாருங்க. அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவருடைய வல்லமை சாதாரணமான வல்லமை இல்லை, இவர் சாதாரணமான தேவன் இல்லை, இவர் ஜீவனுள்ள தேவன். அப்பா, இப்படி ஒரு தெய்வத்தை நாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அன்றைக்கு உணர்ந்தார்கள். அல்லேலூயா.
அப்படி தேசத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். உன் குடும்பங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். உண்மையாய் தேவனை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில விரோதமா எத்தனை கொந்தளிப்பு எழும்பட்டு, ஆனா நீங்க மட்டும் ஆண்டவரோடு இருப்பீங்கன்னா, அல்லேலூயா, செப வாழ்க்கையை விட்டு விடாது இருப்பீங்கன்னா, தேவ ஐக்கியத்தை விட்டு விடாமல் இருப்பீங்கன்னா, சத்துரு உனக்கு விரோதமா நின்று கொள்ளவே மாட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு தேவன் அதை கேட்டார். ஆமென். இப்ப பாருங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. பதில் கொடுத்தது மாத்திரமில்ல, ஒரு செய்தியை கேட்டு ஓடியே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இராணுவத்துக்கு ஒரு பெரிய தண்டனை வந்துச்சு. பாருங்க, அடுத்ததாக பார்க்கிறோம். வசனம் வாசிக்கும் போது 32வது வசனம் வாசிக்கலாம் சீக்கிரமா. ஏன்னா எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அந்த அசீரிய ராஜா, அல்லேலூயா, அசீரிய ராஜா வந்து சனகரிப்பு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதான் வேதத்தை நல்லா படிக்கணும். பைபிள் படிக்காம வசனம் புரியாது. நீங்க பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. அதான் பாருங்க, அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அவன் சொல்ல, நான் நகரத்துல வந்து உங்களை எல்லாரையும் ஒன்னும் இல்லாம ஆக்க போறேன்னு சொல்லி சவால் விட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாம் கொந்தளிச்சதெல்லாம் நான் கேட்டாச்சு, நான் அவனுக்கு பதில் செய்ய போகிறேன். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை. என்னது? இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை. இந்த பட்டணத்துக்குள்ள கேடகத்தோடு அவன் வருவதும் இல்லை. இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி, நல்லா கவனிங்க, தான் வந்த வழியாக திரும்பி போவான். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். உனக்கு விரோதமா வருகிறவர்கள் தான் வந்த வழியா திரும்பி போவார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கைகளை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு விரோதமா கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த கொந்தளிப்பு இயேசுவின் நாமத்தில் வந்த வழியா திரும்ப போயிடும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமா எழும்புகிற மனுஷ சக்திகள், துஷ்ட கிரியைகள், எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காது. தேவ ஜனமே, மந்திரம் அது வந்த வழியா போகும். அல்லேலூயா. பில்லி சூனியம் அது வந்த வழியா போகும். ஏவல் வந்த வழியா போகும். அல்லேலூயா. நான் சொல்றேன் இல்லையா, நான் சொல்லுங்களா, மந்திரம் உண்மையா சொல்றீங்களா இல்லையா? அல்லேலூயா. பில்லி சூனியம் வந்த வழியா போய், அப்போ எங்கே யார் விட்டாங்களோ அவங்கள்ட்ட போ. பார்த்துடு, வந்த வழியாக போகணுன்னா எங்கே ஆரம்பிச்சிச்சோ அந்த வழியாக போய் அங்கே டேய், அங்கே பயங்கர சக்தி இருக்கு. இப்போது எனக்கு ஒரு வழியும் தெரியல, இப்போ நீ தான் உன்னை தான் நான் ஆள முடியும்னு அங்கே போய் பிடிச்சிக்கிடுது. அதனால் நீ பயப்படாது. அல்லேலூயா. செய்வனை செய்கிறாங்களா, குறி சொல்கிறாங்களா, ஏவுறாங்களா, அங்கே ஏவரான்னா அந்த இடத்துக்கே திரும்பி போவோம். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ ஜனமே, உனக்காக கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்க உண்மையா இருங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய அன்பினின்று மாத்திரம் புரியாமல் இருங்கள். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வந்த வழியா போவானா? அல்லேலூயா. வந்த வழியா போவான். அப்புறமா வசனம் வாசிப்போம் சீக்கிரமா. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார் தீர்க்கதரிசியின் இடத்துல. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. சொல்லி அனுப்பிட்டாரு. இப்போ தேவஜனங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம். இப்போ அவங்க சொல்றாங்க, எங்க கைக்கு உங்களை யார் தப்பி வைக்கிறா பார்க்கலாம். ஹல்லேலூயா.
35வது வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, எல்லாரும் வசனத்தை கவனிங்க. 35வது வசனம் படிச்சு பாருங்க. ராத்திரியில் சம்பவித்தது என்ன? அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, நல்ல கவனிங்க, அந்த ராத்திரியில சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில், அந்த அசீரியா ராஜா சனகரிப்பு, அந்த அவனுடைய பாளையம் என்கிறது அந்த ராணுவ தளங்களுக்குள்ள கர்த்தருடைய தூதன் பிரவேசித்து, அசீரியன் பாளையத்தில் 185,000 பேரை, அந்த அசீரியருடைய பாளையன்றது வந்து ராணுவ தளம், ராணுவ மக்கள் எல்லாரும் அந்த அவங்க முற்றுகை போடுறதுக்காக ஒன்னா கூடி நிற்கிறாங்க. எப்படியாவது இவங்களை அழிக்கணும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சாங்க. தேவ ஜனத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு எல்லாம் முற்றுகையும் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ஜெபத்தை கேட்டு ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன நடக்குது? அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை, 185,000 பேர்களை சங்கரித்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கை தட்டக்கூடாதா? கர்த்தருக்கு மகிமையா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிற சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் சங்கரிப்பார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அசீரியரின் கிரியைகள் அழிக்கப்படும், சனகரிப்பின் ஆவிகள் கட்டப்படும், சன்பல்லாத்தின் ஆவிகள், தோபியாவின் ஆவிகள், பார்வோனின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும். நீங்க உண்மையா தேவனை சார்ந்து நிற்பீங்கன்னா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். பார்வோன் எவ்வளோ பலசாலி, பயங்கரமா எழும்பி வந்தான். ஆனா அவனால இஸ்ரவேல் ஜனத்தை ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் வீழ்ச்சின்னா, இன்னைக்கு தேவனோடு இருந்தால் தான் கர்த்தர் அவங்களோட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. இப்போ கூட அந்த ஜனம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழுது தொடங்கிட்டாங்கன்னு வச்சுடுங்க. ஏசப்பா நாங்கள் மேசியாவை நம்புகிறோம், உமக்காக வாழ்கிறோம், நாங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறோன்னு சொன்னாங்கன்னா ஆண்டவர் உடனே அடுத்த நிமிடமே இறங்கிடுவார். அல்லேலூயா. அடுத்த நிமிடமே இவங்களை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அதே தான் உங்களுக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவா. நீ அழுதா, புலம்பினா, கண்ணீர் வடித்தால் இன்றைக்கே உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கே உனக்கு அதிசயம் நடக்கும். சனகரிப்பின் ஆவிகள் கட்டப்படும், சன்பலாத்தின் ஆவிகள் கட்டப்படும். தேவ ஜனமே, அசீரியருடைய ராஜ்யம் அந்த பாளையம் முழுவதிலையும் ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்து 185,000 பேரை அதமாக்கி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, தம்முடைய ஜனத்துக்கு யுத்தம் பண்ண தைரியம் இல்லைன்னா உனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப வல்லவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், தேவ பிள்ளை உனக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்காக தேவன் கிரியை செய்யும் போது ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்த போதும் உனக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானின் கிரியைகள் விழுந்து போக அது ஏதுவாக இருக்கும். உனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க வாயை கட்ட அது ஏதுவாக இருக்கும். ஒரே ஒரு தூதனை அனுப்பினால் போதும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம தூதனுக்கு அவ்வளவு வல்லமை உண்டுன்னா, உங்களை என்னை உண்டாக்கின தேவன், தூதர்களை படைத்த தேவன், கோடா கோடி தூதர்கள் அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களே, அந்த தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. எல்லாரும் உற்சாகமா, எவ்வளவு வல்லமை உண்டு கிரகிக்க கூட முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்னால் யார் தாங்க நிற்க முடியும்? எந்த சக்தி நிற்க முடியும்? எந்த அரசாங்கம் நிற்க முடியும்? எந்த ராஜா நிற்பான்? ஹல்லேலூயா. எந்த ஜனம் நிற்க முடியும்? எந்த மக்களால் வாழ அருமையானவர்களே எழும்ப முடியும்? ஆனால் கர்த்தர் கேட்டுகிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் ஒரு இரக்கம் விடுவார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கண்டுக்கிடாமல் இருப்பார். ஆனாண்டு சொன்ன எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, இப்பொழுது எசேக்கியா ராஜா பாருங்க, பெரிய சந்தோஷம். அந்த ஜனத்தை கர்த்தர் காப்பாற்றி கர்த்தர் அந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. சனகரிப்பினுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? செத்த முகமாக திரும்பி போனானா? அதெல்லாம் நீங்கள் வேதத்தில் படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ மந்திரம் செய்யனே அவனுக்கு பலிக்க மாட்டேங்குதே.
அவன் முகம் செத்த முகமாக ஒரு நாள் போகும். அல்லேலூயா. பிலிசூனியம் விட்டு விட்டு பார்க்குறேன், ஏவி ஏவி பார்க்குறேன், எங்கே திருப்பி திருப்பி எனக்கு தான் அடிக்குது, அங்கே தான் அடிக்கும், அங்கே தான் சொல்லியிருக்கிறார், அங்கே தான் வர்றான். போன வழியாக திரும்பி போவான், வந்த வழியாக திரும்பி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த வழியாக திரும்பி போகும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் தொழிலுக்கு விரோதமாக வேண்டா காரியம் செய்கிறாங்களா, அது எந்த வழியாக வந்துச்சோ அதே வழியாகி போக கடவுது. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, படிப்புகளுக்கு விரோதமாக, நன்மைகளுக்கு விரோதமாக போராடுகிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அது வந்த வழியாய் போவதாக. இயேசுவின் நாமத்தில் சபைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வந்த வழியாய் திரும்ப போவதாக. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா சொல்லுவோமாம், அல்லேலூயா சொல்லுவோமாம். தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். உங்களை அழைச்ச தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு சாதாரணமான தேவன் அல்ல. எந்த கொந்தளிப்பையும் அவர் அதட்டுகிற ஆண்டவர். அடக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. எந்த பிரச்சனையை மாற்ற முடியும், எந்த போராட்டத்தையும் மாற்ற முடியும். உனக்கு விரோதமாக எத்தனை சக்திகள் எழும்பினாலும், ஜாதிகள் எழும்பினாலும், ராஜாக்கள் எழும்பினாலும், உன்னை அபிஷேகித்த தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு. போராட்டம் எல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த கோலியாத்து எவ்வளோ கொக்கரிச்சான். அல்லேலூயா. கோலியாத்து என்னெல்லாம் டெய்லி 40 நாள் வந்து நின்று அந்த கிரவுண்டில் நின்று அவன் என்ன செய்வான், தேவஜனங்களை தூசிப்பான், கர்த்தரை தூசிப்பான். உங்கள்ட்ட யாராவது தைரியம் இருந்தா என் கூட வந்து என்ன செய்யுங்க, சண்டை போடுங்கடா. அல்லேலூயா. இப்போ ஊரெல்லாம் அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான். நீ வா, நீ என்னடா நீ பெரிய ஆளா, வந்து மோதிப்பார். மோதினா தெரியும், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஒருவேளை இந்த கல் எவன் மேலே விழுமோ அவனும் சிதைந்து போவான். ஆனால் தெரியாமல், அல்லேலூயா, ஆழம் தெரியாமல் கால் விடுறாங்கன்னு சொல்லி மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கடைசி கர்த்தருடைய கையில் விழுகிறது எப்படி விழுமா, பயங்கரமாக விழும். அன்னைக்கு என்ன தான் செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சிலர்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிடுறாங்க, சிலர் புரிஞ்சுக்கிட மாட்டேன்றாங்க. அப்போதான் தெரியும் ஒரு நாள் இவ்வளோ பெரிய தேவனா, ஹல்லேலூயா, இவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவரா, ஹல்லேலூயா, இயேசு இவ்வளோ பெரியவரா அப்படி சொல்லி வியக்க வைக்கும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவமானப்பட்டு போவது இல்லை. நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு நிந்தை இருக்கும், நீ படிக்கிற இடத்துல உனக்கு அவமானம் போல காணப்படும், நீங்க குடும்பங்களில் நெருக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக வைராக்கியமாய் நிற்கிற தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உனக்காக எல்லாத்தையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஆதலால் அவரை சார்ந்திருங்க தேவ ஜனமே. நீங்க பயப்படாதுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவும் ஜனங்களும் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போது ஃபஸ்ட்டு மனுஷர்கள் மூலமாக இன்னைக்கு பாடுகள் பலகீனங்களால் வருகிற கொந்தளிப்புகள், இரண்டாவது மனுஷ சக்திகளால், அதிகாரங்களால், ராஜாக்களால் வருகிற கொந்தளிப்புகள். ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பின போது அந்த ஒரே தூதனுக்கு அவங்க பதில் செய்ய முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கையில் விழுகுது பயங்கரமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக நம்ம ஆண்டவர் காணாத போல் இருப்பார், அவருக்கு ஒன்றும் தெரியாத போல் இருக்கும். ஆனால் அவர் எல்லாத்தையும் காண்கின்ற தேவன் தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொன்றையும் காண்கின்ற தேவன் தேவ ஜனமே. ஆதலால் நீங்கள் தேவனை நம்பியிருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், இன்றைக்கு நிறைய கொந்தளிப்புகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு காரியம் என்னென்னா, நம்மளாலேயும் சில கொந்தளிப்பு வருது. யோனாவின் புத்தகம் சீக்கிரமாக வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 1:4 வாசிக்க.
சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் என்ன காற்று? பெருங்காற்றை வரவிட்டார். பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று அதனால கடல்ல கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பலே உடைஞ்சு போகத்தக்கதான ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று யோனா 1:4 சொல்லுகிறது. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். இந்த கொந்தளிப்பு வர காரணம் என்ன? யாரால கொந்தளிப்பு? தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயாம். தேவனுடைய ஜனமே, நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை அழைத்து ரட்சித்திருக்கிறாரா? உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரா? ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால், அல்லேலூயா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறாரா, தேவ சித்தம் செய்ய உங்களை ஏவி கொண்டிருக்கிறாரா, நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உன் குடும்பத்தில் கொந்தளிப்பு என்கிற அந்த காற்று வீசி கொண்டிருக்கும். உனக்கு விரோதமாக கொந்தளிக்கிற ஒரு வேதனையான பல காரியங்கள் நடக்கும். ஆனால் நீங்க தேவனோடு சேரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டோடைய கண்ணை மூடிட்டு நம்ம அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம். எங்கே போனாலும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கும். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். சிலர் நினைக்கிற மொபைல் நோண்டுறது யாருக்கும் தெரியாது, பாஸ்ட் தெரியாது, இரவில் நோண்ட என்னதான் நீ செஞ்சாலும் இயேசு உன்னை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி ஆராதனையில் வந்துட்டீங்களா, இங்கேருந்து போன தூக்கிட்டு ஓடுறது, அங்கே என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. என்ன, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஆபத்துன்னா ஒரு காரியம்னா மட்டும்தான் நீங்கள் ஃபோனை எடுக்கணும். தூக்கிட்டு ஓடுறது உடனே பெரிய ஏதோ பயங்கர பிஸி மேன் மாதிரியும் என்னத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? தேவ சமூகத்தில் இருக்கிற பயம் உங்களுக்குள்ள உருவாகட்டும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்களே நாங்களே எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். ஒரு வேளை ஒரு பிரச்சனையோ ஒரு வியாதியோ ஒரு ஆபத்தோ சில வேளை நாங்கள் எடுப்போம். ஐயா எங்கள் பிள்ளை உடம்பு சரியில்லை, ஜெபிங்கய்யான்னு சொல்லுவாங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் எப்போவுமே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை கனம் பண்ணாட்டா அதே குணந்தான் உங்களுக்குள்ள வளரும். பிற்காலத்தில் அந்த ஆசீர்வாதம் இழந்து போவீங்க. ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற, தேவனை விட்டு நீ எங்கே போனாலும் நீ என்ன பண்ணாலும் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நடக்குதுன்னு ஒருவேளை பாஸ்ட்டுக்கு தெரியாது, விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியாது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கண்ணு உங்களை உலாவி கொண்டிருக்கும், பரிசோதித்து கொண்டிருக்கும், பார்த்து கொண்டே இருக்கும். ஆதலால் தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தெய்வ பயம் உங்களுக்குள்ள உருவாகட்டும். அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், இந்த யோனா தேவனால் அழைக்கப்பட்டவர் தான், நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனால் ஆண்டவர் சொல்லியாரு, நீ நினிவேவுக்கு போ. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தின் பாவம் என் முன்னால் வந்து எட்டுகிறது. அந்த பட்டணத்தில் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் சில தேசத்துக்காக தேவன் உங்களை இன்னைக்கு பிரித்து எடுத்து தேவனுக்காக நிற்கும்படியாக திறப்பில் நிற்க வேண்டும் என்று உங்களை தேவன் அழைத்திருக்கலாம். அருமையான தேவஜனமே, இந்த உலகத்திற்காக நீ அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல ஒருவேளை உங்களை சுவிசேஷத்திற்காக அழைத்திருக்கலாம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்லைன்னா உன்னை ஒரு ஊழியத்தில் உன்னை ஒரு சபையில் நிறுத்தி ஊழியம் செய்யும்படியாக உங்களை அழைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அறியாமல் நீங்கள் போகும்போது, நான் எப்படியாவது தப்பிச்சு கொள்கிறேன், பிழைச்சி கொள்கிறேன், எங்கேயாவது ஓடிடுவேன், எங்கே ஓடினாலும் அவருக்கு தெரியாததான் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அவர் பிடிச்சு இழுக்கும்போது தானா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், இந்த தூண்டில் போடுவாங்க இல்லையா, ஒழுங்காக வந்தால் அழகா மீன் செவிலெல்லாம் கிளியாமல் அழகா கரையில் வந்து சேரும். சில மீன் ரொம்ப வித்த காட்டும். அப்போ மீன் பிடிக்கிறவரை என்ன செய்வார், விட்டு விட்டு கொடுப்பார். இது நினைக்கும் நம்ம எங்கேயோ கொண்டு போகிறோம். அந்த மீன்காரனு கையிலேருந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டோம், ரொம்ப தூரம் போயிட்டோம். அல்லேலூயா.
எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கிட்டு இனி என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பார். லைட்டாக இழுத்து ஒரு வெட்டுவார் பாருங்க. செவலெல்லாம் அப்படியே சிதறி போகிற மாதிரி கர்த்தருடைய கைகளில் விழுகிறது. பயங்கரமாக மாறுவதற்கு முன்பாக தேவஜனமே எச்சரிப்படைந்து மனம் திரும்ப வேண்டும், தெய்வ பயத்தை அடைய வேண்டும், தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்படி எத்தனை பேர் சொல்லுகிறவர்கள் உண்டு? சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், அதுக்கு மாறாக நான் போகக்கூடாது. அதுக்கு மாறா நீங்கள் எங்கே தான் ஓடினாலும், எவ்வளவு தூரம் போனாலும், நீ கப்பலே ஏறினாலும், கூலியே கொடுக்க உனக்கு பண வசதி இருந்தாலும், அல்லேலூயா, உங்கள்கிட்ட எல்லாம் வசதி குறைவுன்னு கிடையாது. யோனா கப்பலில் போய் என்னென்னா கூலி கொடுத்து தான் கப்பலில் ஏறி இருக்கார். அல்லேலூயா. போயிட்டுங்க அடித்தட்டில் படுத்துக்கிட்டார். அடித்தட்டு படுக்கிறாங்கன்னா அடித்தட்டு அமைதியாக இருக்குமா. கப்பலில் பிரயாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். அடித்தட்டு நம்ம என்ன நினைப்போம், அடியிலையா அப்போ ரொம்ப ஆடுமே. அடித்தட்டில் தான் அமைதியாக இருக்குமா. ஃப்ளைட்டில் கூட ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கு இல்லையா, ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, லோ கிளாஸ் இருக்கு இல்லையா. அல்லேலூயா. இதை போல் அடித்தட்டில் கூலி கொடுத்து ஆண்டவருடைய பணத்தை கொண்டு அங்கே கூலி கொடுத்து கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணி போனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதே யோனாவை எப்படி சந்திச்சார் பாருங்க, பெரிய கொந்தளிப்பை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம் வரும், ஒன்னே தெரியாமல் நீ தேவ சமூகத்தில் விழ வேண்டியது வரும். அன்னைக்கு நீ வேதனைப்பட்டு மனம் திரும்புவதை பார்க்கிறோம். நல்லா இருக்கும்போதே ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் கண்ணீர், ஏன் குழப்பம், இன்றைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பு அடங்கிவிடும். அல்லேலூயா. கொந்தளிப்பு அமர்த்தப்படும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் தேவனை விட்டு தூரம் போக போக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். இன்னும் குழப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும். என்ன நடக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, உண்மையாய் தேவனை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல முடிவை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நல்ல முடிவு உண்டாகும். ஆமென். நல்ல முடிவு உண்டாகும். யோனா நினைச்சார் அடித்தட்டில் படுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு. கப்பல் கொந்தளிச்சு ஆடி அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கு. இப்போ கப்பல் மாலுமி சொல்கிறான், எல்லாரும் அவங்க தெய்வத்தை கூப்பிடுங்க, எப்படியாவது ஒன்று நம்ம பிழைச்சணும். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான என்னது சுமையான பாரமான பொருட்களெல்லாம் தூக்கி எங்கே போடுங்க, கடலில் போடுங்க. அல்லேலூயா. நம்ம போட வேண்டியது சாமான இல்லை, யாரை தூக்கி போடணும்? யோனாவை போட, உங்களையும் என்னையும் தூக்கி போடணும். இல்லை, யோனாவை தான் தூக்கி போட்டாச்சு இல்லையா. அல்லேலூயா. ஏன் உங்கள் வீடு ஆடுது, ஏன் குடும்பத்தில் ஒரே கொந்தளிப்பு, ஏன் குழம்பிட்டே கிடக்குது, யார் சரியில்லையா அவங்கள தூக்கி போடுங்க இயேசு நாமத்தில். எங்கே கடலில் போட்டால் கூட அங்கேயும் ஆண்டவர் இறக்க வச்சிருக்கிறார். உனக்கு என்னென்னவோ வருது, ஆனால் ஒரு மீன் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண நன்றி சொல்லுவோமா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. எங்கேயோ எப்படியோ நம்ம ஆண்டவரை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் உன்னை பின்தொடருகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்புகளை தேவன் அமர்த்த விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவ ஜனமே, ஆனால் யோனா கிட்ட சொல்றாங்க, எப்பா கப்பலே உடைகிற மாதிரி இருக்குப்பா, நீ பார்த்தா இவ்வளோ தூக்கம் தூங்குறியம்மா, எங்கேருந்துப்பா நீ வந்த, நீ உன் சாதி என்னப்பா, உன் ஜனம் என்னப்பா, நீ என்ன குலாப்பா, உன் தெய்வம் யாரப்பா? ஓ, என் தெய்வம் யாருன்னா அவர் உயிருள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையின் தேவன். அதுலெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு குறைவு கிடையாது. நான் யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டருடைய பிள்ளை. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வைராக்கியம் இருக்கு. கர்த்தருக்காக நிற்க ஏன் உங்களுக்கு பலன் இல்லை?
சத்தியத்துக்காக வாழையாம் பலன் இல்லை, ஏன் ஆண்டவருக்காக ஓட பலன் இல்லை, ஊழியம் செய்ய ஏன் உங்களால் முடியாது? தேவனுக்காக உங்களுக்குள்ள ஒரு வைராக்கி இருந்தா நீ கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே, கடைசியாக இந்த யோனா சொல்கிறேன், நான் உயிருள்ள தேவனுடைய பிள்ளை, நான் எபிரெயன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர் எங்கே போக சொன்னார்? நினிவேவுக்கு போக சொன்னார். நான் தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் ஓடி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைச்சேன். ஆனால் அவர் பெரிய தேவன் என்பதை என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஐயான்னு கேட்குறாங்க. உங்கள் கப்பல் ஆடாமல் இருக்கணும்னா, உங்கள் பிரயாணம் வாய்க்கணும்னா என்ன தூக்கி எங்கே போடுங்க? கடலில் போடுங்க. ஹல்லேலூயா. கடலில் போட்ட மறுவினாடியே அமைதல் உண்டானதாக வேதம் சொல்லுகிறதே, அமைதல் உண்டானதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. அருமையான பிள்ளை, பிரச்சனைக்கு காரணத்தை நீ கண்டுபிடி. எதனால உன் குடும்பம் கலங்கிட்டு கிடக்குது, எதனால குழம்பிட்டு இருக்குது, எதனால கொந்தளிச்சுட்டே இருக்குது, அந்த கொந்தளிப்பா வருகிற காரியம் என்ன? எதனால? நான் உங்களை விட்டு தூரம் போவதனாலயா, செபம் இல்லாம போகிறதுனாலயா, உம்முடைய அன்பை அறிந்தோ அறியாம நடக்கிறதுனாலயா? இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க முடியாம கட்டப்பட்டு கிடக்கிற அனுபவத்தோடு கிடக்கிற அனுபவமா? ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கை அப்படி இருக்கிறது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி வந்துவிடும். ஆமென். கொந்தளிப்பு அடங்கி ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். ஆதலால் அன்பு தேவ ஜனமே, நேரங்கள் இல்லாததுனால நான் சுருக்கி கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அநேக கொந்தளிப்பை குறித்து புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்லாரு, சீசர்களை பார்த்து நீங்கள் அக்கறைக்கு போங்கன்னார். அல்லேலூயா. ஆனால் அவங்க அக்கறைக்கு போகிறாங்க. ஒரு சில இடத்துல இயேசு இல்லாமல் பிரயாணம் பண்ணாங்க. அப்போது கொந்தளிப்பு வருது, பிரச்சனை வருது. அல்லேலூயா. ஆனால் மார்க் 8வது அதிகாரம், மார்க் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது பாருங்க, 39வது வசனம் படிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களாப்பா, அங்கேயும் கடலில் பிரயாணம் பண்ணும்போது பெரிய கொந்தளிப்பை சந்திச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த படகுல ஏறி, அவர் ஏறின உடனே அந்த படகுல அமைதல் உண்டானது. அல்லேலூயா. கொந்தளிப்பெல்லாம் அடங்குச்சு. ஆமென். பெரிய சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம், அல்லேலூயா சொல்லுங்களாம். யோவான் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து சீக்கிரமாக படித்து பாருங்கள். யோவான் 6:16 வாசிக்கலாம். 6லேருந்து 6வது அதிகாரம் 16லேருந்து சில 3 வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது, இவங்க தனியா போறாங்க. தண்டு வலித்து போன போது இயேசு கடலின் மேல் நடந்தார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாம். கரங்களை எல்லாம் தட்டுங்கம்மா, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கடல் மேல் நடந்தார். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை, போராட்டம், நீங்கள் எங்கன்னா இருக்கலாம். ஆனால் உன் பிரச்சனையின் நடுவில் இயேசு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ போராட்டம் பிரச்சனைன்னு ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார் நினைக்க வேண்டாம். அது நடுவில் தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ வசனம் வாசிக்கலாம், வாசித்துருங்க.
அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஹல்லேலூயா. உங்கள் லக்கு நிறைவேறணுமா, உங்கள் வாழ்க்கை சரியாக உங்கள் படகு ஓடணுமா, உங்கள் வாழ்க்கை செம்மையாக முடியணுமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்போ போராட்டமோ பெருங்காற்றோ சூறாவளியோ வீசாமல் போய் சேரணும்னா நீங்கள் இயேசுவை உங்கள் படகாகிய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படகு செம்மையாக ஓடவே ஓடாது. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது உங்கள் படகு சரியான பாதையில் ஓடி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில் கப்பல் பிரயாணம் செய்த பவுல், அன்பு தேவப்பிள்ளைகளே, கப்பல் உடஞ்சி போகிற மாதிரி எல்லா சேதமும் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? பவுலே திடன்கொள், இந்த கப்பல் சேதத்தினால உனக்கு ஒரு சேதமோ வராது. அல்லேலூயா. உன் படகு வேணா உடையலாம். அல்லேலூயா. உனக்கு ஏதோ ஒரு இழப்பு வந்திருக்கலாம், ஆனால் உயிருக்கு சேதம் வராதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதனால தான் தேவ ஜனமே, பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் தடுமாற வேண்டாம். கர்த்தரை மட்டும் நீங்கள் முன்ன வைங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு படகுல இருந்தார். அவருக்கு தலையணையில் வச்சு தூங்குற மாதிரி ஒரு காட்சி சொல்லுவாங்க. அப்போ அது என்ன அனுபவம்? இயேசு உங்களோடு இருந்தும் கூட நிறைய பேர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஏதோ அவர்கிட்ட சொல்லியதுக்கும் அவர் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை இல்லை. தூங்குனார், தலைகணி வச்சு தூங்கிட்டு இருந்தாராம் பின்னணையத்தில். அப்போ இயேசு இருந்தும் கூட இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள உணர்வில்லா வாழ்க்கையினால அந்த மகிமையை, சும்மான பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கொந்தளிப்பு வருது, ஆனால் கடைசி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி இயேசுகிட்டே போய் சண்டை போடுற மாதிரி நிற்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளை, நீங்கள் உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? ஏன் சந்தேகப்படுகிறீங்க? நான் உங்களோடு இருக்கிறது உண்மையானா உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்ற என்னால் முடியும்னு நீங்கள் நம்பி இருங்க, விசுவாசித்திருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லா காரியங்களும், கொந்தளிப்புகள் அடங்கும், பிரச்சனைகள் அடங்கும், போராட்டங்கள் அடங்கும், கொந்தளிப்புகள் மாறி நாடின துறைமுகம் போக தேவன் எனக்கு உதவி செய்வார். நாடின தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளையே, நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்மா, எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு விசை ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ பிள்ளைகளே, கொந்தளிப்புகளை அமர்த்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற மகனே, மகளை நீ என் அண்டையிலே வா, உனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தான் தர முடியும். எந்த மனுஷனாலே முடியாது. யார் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், உனக்கு விரோதமாக கொந்தளித்தாலும் அதை அடக்கக்கூடிய வல்லமை இயேசு கொண்டு. காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்ன போது அது அமைதலாய் மாறிவிட்டது. உங்க வாழ்க்கையாகிய படகு ஆடிட்டே இருக்கா, கொந்தளிச்சுட்டே இருக்கா, பிரச்சனையில் இருக்கா, போராட்டமா இருக்கா, ஓ எல்லாம் இழந்து போயிச்சா? தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அமைதியை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ கொந்தளிப்புகள் இயேசுவின் நாமத்தில் அடங்கட்டும். குழப்பங்கள் மாறுவதாக, பலகீன கட்டுகள் நீங்குவதாக, வியாதி பலகீனங்கள் நீங்கட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஓ ஆண்டவரை, யோனாவை போல ஒருவேளை நாங்க தூரமாய் ஓடி போன நிலைமையில நாங்க இருந்தா, இன்றைக்கு எங்களை இன்னுமாக பரிசுத்தப்படுத்தி சேர்த்து கொள்ளுங்க. இந்த செய்திகளை பார்க்கிற கேட்கிற ஜனத்தின் நடுவில் அற்புதங்கள் நடக்கட்டும். கொந்தளித்து வேதனையோடு பல காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள் மாறி ஒரு சமாதானம் உண்டாவதாக, விடுதலைகள் உண்டாவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே எல்லா காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதம் செய்வீராக. மாற்றங்களை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடனே போய் வருவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.